சூர்யாவுக்கு ஒரு பக்காவான ஒரு கம்பேக் படமா நம்ம ரெட்ரோ படம் இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா டீசரே வேற மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதிரி ஃபயரா இருக்குது. சரியான ஒரு ஆக்ஷன் பிளாக் படமா இருக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ அந்த படம் எப்படிண்ணா வரும்? இல்ல நிச்சயமா சூர்யா அவர்களுக்கு 10 ஆண்டு காலம் கழிச்சு ஒரு எக்ஸ்ட்ரார்டினரியான ஒரு படம். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா ஷுவர் ஷாட்டா அடிக்கும் அந்த படம். அதுதான் குறிப்பா வந்துட்டு நிறைய இடங்கள்ல சூர்யாவுடைய கெட்டப்பா இருக்கட்டும், சூர்யாவை காட்டுற விதமா இருக்கட்டும், பார்க்குற விதமா இருக்கட்டும், அவங்க பேசுற அந்த மொழியா இருக்கட்டும், இந்த மொழியினுடைய வீரியமே நிறைய இடங்கள்ல பார்க்கும்போது எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்கு. அவர் வந்துட்டு அந்த ஹீரோயின் கிட்ட சொல்றதா இருக்கட்டும், இனிமேல் காதல் தான் சொல்றதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அது வந்துட்டு ஆக்ஷனா மாறுறதா இருக்கட்டும். கார்த்திக் சுப்ராஜ் இந்த படத்துல விளையாட போறாரு. அது வந்துட்டு சூர்யா அவர்களுக்கு ஒரு கெரியரினுடைய மிகப்பெரிய ஒரு உச்சமா இருக்க போகுது. இப்போ உதாரணத்துக்கு காக்க காக்க மாதிரியான படங்கள்லாம் அந்த படத்தினுடைய வெற்றியே சூர்யா அவர்கள் அடுத்த 5 வருஷம் 10 வருஷம் ஓட வைக்கிறதுக்கான ஒரு ஒரு உந்துதலா இருந்த படம் தான் அது. ஓகே. ஆல்மோஸ்ட் அப்படி ஒரு படமா தான் இந்த ரெட்ரோ இருக்கும். ஏன்னா 10 வருஷமா சூர்யா அவர்களுக்கு ஒரு தொய்வான காலம் தான். அதை தாண்டி இப்போ இந்த படம் வந்துட்டு ரெட்ரோ வரப்போகுது அப்படின்னும் போது அந்த படம் சூர்யா அவர்களை இன்னும் ஒரு 10 வருஷம் இந்த வெற்றியே அந்த 10 வருஷம் வந்துட்டு அவரை வந்துட்டு ஓட வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நிச்சயமா இந்த படம் வந்துட்டு கொடுக்கும். ஆனால் இந்த படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகக்கூடிய நேரம், சுற்றி இருக்கக்கூடிய சூழல், இது எல்லாமே பாசிட்டிவாக அமைஞ்சிச்சு அப்படின்னா ஷுவர் ஷாட்டாக இந்த படம் வந்துட்டு ஒரு மாசா இருக்கும்.